குடந்தை வேமுருகன் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் நவரத்தினம் ருத்ராட்சம் ராசிக்கல் மோதிரம் மற்றும் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் செய்து தரப்படும். போன் 9962326838. நவகிரக ஸ்தல யாத்திரை சந்திரன். உலகில் உள்ள அனைத்து தெய்வ சக்திகளும் குறிப்பிட்ட சில இடங்களிலே அதீதமாக இருக்கிறது. அந்த இடங்களை புண்ணிய கஷேத்திரங்கள் என்கிறார்கள். அப்படி ஒரு ஊரே கோயிலாக, திரும்பிய திசையெல்லாம் கோபுரங்களாக இருக்கும் ஒரு புண்ணிய பூமிதான் கும்பகோணம். பாரதம் முழுக்க சுற்றி சுற்றி வந்தால் என்ன பலனோ அந்த பாக்கியமெல்லாம் இந்த மண்ணில் கால்பட்ட அடுத்த நொடி உணரலாம். இது கடவுள் வாழும் தேசம். இதை அறிந்தே எந்த மண்ணில், எந்த மதத்தில், எங்கு பிறந்த போதும் இனம், ஜாதி, மொழி எல்லாம் கடந்து இங்கு வந்து விபூதியை நெற்றி முழுக்க பூசிக்கொண்டு ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று நெஞ்சார கூறி மகிழ்கின்றனர் வெளிநாட்டவர். கும்பகோணம் என்றதுமே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது இங்கு 12 ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் மகாமகத் திருவிழாதான். நீரால் உருவான இந்த பூமியில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் செய்யும் பாவங்களை போக்கும் சக்தி நீருக்கு மட்டுமே உண்டு என்கிறது சாஸ்திரம். அந்த நீரில் இருக்கும் ரகசியம் அறிந்தே வரம் கொடுத்தாலும் சரி, சாபம் தந்தாலும் சரி, அல்லது யாருக்காவது தானம் அளித்தாலும் கூட நீரை கொண்டே செய்கின்றனர். அப்படிப்பட்ட நீரை முன்னிறுத்தி கொண்டாடப்படும் ஒரு மிகப்பெரிய திருவிழாதான் மகாமகப் பெருவிழா. எண்ணற்ற சித்தர்களும் ரிஷிகளும் வாழும் இந்த பூமியில்தான் நவகிரக ஆலயங்களும் உள்ளன. நவகிரகங்களும் வழிபட்ட புண்ணிய பூமி இது. இந்த புண்ணிய பூமியில் நவகிரக யாத்திரையில் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஸ்தலம் சந்திரனுக்குரிய திங்களூர் கைலாசநாதர் ஆலயம். மனோசக்தியும் சந்திரனும். வானில் பறக்கும் விமானம் மணிக்கு சுமார் 800 முதல் 1600 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும். பூமியோ மணிக்கு சுமார் 1,08,000 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது. இதையும் விடவே ஒன்று அதிவேகமாக சுற்றி வருகிறது என்றால் நம்ப முடிகிறதா? ஆம் நேயர்களே, அதுதான் மனோவேகம். நினைத்த இடத்தில் நினைத்த நொடியில் செல்லும் சக்தி படைத்தது மனம் மட்டுமே. மனதின் வேகமானது பூமி மற்றும் அனைத்து கோள்களை விட அதிவேகமாக செயல்புரியும் சக்தி கொண்டது. அந்த மனதை ஆளும் கிரகம்தான் சந்திரனாகும். அதனால்தான் சந்திரனை மனோகாரகன் என்றும் உடல்காரகன் என்றும் கூறுகிறார்கள். மனம் எப்பொழுதும் ஒரு நிலையில் இருக்காது என்பதால்தான் மனதை சந்திரனோடு ஒப்பிட்டார்கள். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா என அம்மாக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சோறூட்டியது முதல் வாராயோ வெண்ணிலாவே என கவிஞர்கள் கொஞ்சி கெஞ்சியது எல்லாம் நவகிரகங்களின் ஒன்றான இந்த சந்திரனைத்தான். உடல் மனம் இரண்டுமே சந்திரனின் ஆதிக்கத்தில் இருப்பதால்தான் உடலின் சக்தி
மனதில் இருக்கிறது என்றார்கள் ஞானிகள். மேலும் மனமே இன்ப துன்பத்திற்கு காரணம் என்றும் கூறினார்கள். அப்படிப்பட்ட மனமானது வாயுவால் செயல்படக்கூடியது என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? மனதை ஆராய்ந்த சித்தர்கள் நீரான சந்திரன் காற்றான சுவாசம் வழியே எண்ணங்களை சூட்சுமமாய் உருவாக்கி அதன் மூலம் விதியை கர்மாவை செயல்படுத்துகிறது என்று கண்டுபிடித்தனர். அப்படிப்பட்ட மனம் ஒன்று நினைத்து புத்தி அதை சரியென்று அங்கீகரித்து அது சித்தத்திலும் பதிவாகிவிட்டால் அதை நான் என்னும் அகங்காரம் நடத்தியே தீருமாம். அதாவது வெளியில் தண்ணீர் குடித்தால் சளி பிடிக்கும் என்ற எண்ணம் ஒன்றை மனம் நம்பிவிட்டால் அதை புத்தியும் ஆம், இந்த நீர் உடலுக்கு ஒத்துக்கொள்ளாது, இதை குடித்தால் நிச்சயம் சளி பிடித்தே தீரும் என்றொரு ரெக்கார்டை சித்தம் எனப்படும் ஹார்ட் டிஸ்கில் ஒருமுறை பதிவேற்றிவிட்டால் போதும். அதற்கு பின் வெளியூரிலோ அல்லது வெளியிடங்களிலோ தப்பித்தவறி எங்கு எப்பொழுது தண்ணீர் குடித்தாலும் சரி, நிச்சயம் சளி பிடித்தே தீருமாம். இதுவே மனதின் சக்தி என்கிறார்கள். ஜாதகத்தில் ராசியை குறிக்கும் சந்திரன் பலமாக இருப்பவர்கள் மிக தைரியமாக நேர்மறையாக இருப்பதற்கும் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கும், அதே சமயம் சந்திரன் பலமற்றவர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கவலைப்பட்டு எதிர்மறையாக சிந்தித்து பயப்பட்டு துரதிர்ஷ்டசாலி என புலம்புவதற்கு காரணம் சந்திரனே ஆகும். விதியை செயல்படுத்தும் மதி. பூமியிலிருந்து சுமார் 3,84,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சந்திரன் பூமியின் இயற்கையான துணைக்கோள் ஆகும். சந்திரன் தன்னைத்தானே சுற்றியபடி பூமியை 27 நாட்கள் 7 மணி நேரம் 43 நிமிடங்களில் சுற்றி வருகிறதாம். சந்திரன் 15 நாள் வளர்ந்தும் 15 நாள் தேய்ந்தும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அதீத சக்தி கொண்டும் திகழ்கிறது. வளர்ப்பிறையில் உங்கள் நட்சத்திரத்திற்கு தாராபலம் மற்றும் சந்திரபலம் உள்ள நாளில் தொடங்கும் காரியம் வெற்றியை நிச்சயம் தருமாம். இது பலருக்கும் தெரியாது. அதே சமயம் தேய்பிறையில் கடன் நோய் தீர அதற்குண்டான முயற்சியை செய்தால் நிச்சயம் விரைவில் நல்ல பலனை பெறலாம் என்கிறார்கள். பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதுவே ஒருவரின் ஜென்ம நட்சத்திரமாகும். அவர் இருக்கும் ராசியே மனதின் மொத்த ரகசியத்தையும் கூறுவதாகும். சந்திரன் எந்த கிரகத்தோடு சேர்கிறதோ அந்த கிரகத்தின் தன்மையை கொண்டு திகழுமாம். சூரியனோடு சந்திரன் சேர்ந்தால் அதிகாரமும் ஆணவமும் இருக்குமாம். அதேபோல சந்திரன் சனி சேர்ந்தால் பொறுமையும் சோம்பலும், சந்திரன் செவ்வாய் சேர்ந்தால் முயற்சியும் பிடிவாதமும், சந்திரன் புதன் சேர்ந்தால் புத்திசாலித்தனமும் சூழ்ச்சியும், சந்திரன் குரு சேர்ந்தால் ஆன்மீகமும் கர்வமும், சந்திரன் சுக்கிரன் சேர்ந்தால் லௌகீகமும் காமமும், சந்திரன் ராகு சேர்ந்தால் பேராசையும் ஏமாற்றமும், சந்திரன் கேது சேர்ந்தால் ஞானமும் விரக்தியும் உண்டாகும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். கோட்சாரப்படி ஒரு ராசியில் சுமார் 2.5 நாட்கள் இருக்கும் சந்திரன் ஒருவர் ராசிக்கு 8ஆம் ராசியில் சஞ்சரிக்கும் நாளையே சந்திராஷ்டம தினம் என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்தால் அவர்களை சந்திராஷ்டமோ அல்லது 7.5 சனியோ ஒன்றும் செய்யாதாம். அதற்கு காரணம் மனம் எனப்படும் மதியை விதியை செயல்படுத்தும் கருவி என்பதால் சந்திரன் ஜாதகத்தில் பலம் பெற்றுவிட்டால் எதற்கும் மனம் அஞ்சாமல் அசாத்திய துணிவுடன் செயல்பட்டு வரும் பிரச்சனைகளை கூட சவாலாக சந்தித்து சாதிக்கும் ஆற்றல் சந்திரனின் பலத்தை பொறுத்தே அமைகிறது என்கிறார்கள். அப்படிப்பட்ட சந்திரனின் வரலாற்றை இனி காண்போம். சந்திரனின் வரலாறு.
பார்ப்பவர்கள் அனைவரும் சொக்கிப் போகும் அழகுடன் அத்திரி முனிவருக்கும் அனுஷ்யா தேவிக்கும் பிறந்தவர் சந்திரன். சந்திரனின் முக கவர்ச்சியும் அகமலர்ச்சியும் அனைவரையும் ஈர்த்தது. அதன் காரணமாக தட்சன் தனது மகள்களில் 27 பேரை ஆசை ஆசையாக மனம் முடித்து ஆனந்தம் கண்டார். ஆனால் அந்த ஆனந்தம் நிலைக்கவில்லை. 27 பேரை மணந்த சந்திரன் அதில் 26 பேரை பார்ப்பது கிடையாது, பேசுவது கிடையாது, ஏன் அவர்களை நினைப்பது கூட கிடையாது. சந்திரனின் உடலும் மனமும் ஒருத்தியோடு மட்டுமே என்றும் கூடி மகிழ்ந்தது. அந்த ஒருத்தி மற்ற 26 பேரை விட மிக அழகானவள், அன்பானவள், ஆசையானவள். அவள் பெயர் ரோகிணி. ரோகிணியை தவிர மற்ற 26 பேரை சந்திரன் தவிர்த்த காரணத்தால் மற்ற 26 பேரும் மனக்கவலையில் தவித்தனர். ஒவ்வொரு பெண்ணும் வாழ்வில் 1000 வேதனையும் சோதனையும் வந்தாலும் கூட அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு பொறுமையாக இருப்பதற்கு ஒரே காரணம் அவளது கணவனின் அன்பு ஒன்றே ஆறுதல் என்பதாலேயே. ஆனால் அந்த கணவனே இல்லை என்ற நிலையில் அவளால் என்னதான் செய்ய முடியும்? 26 பெண்களும் காலம் மாறும் மாறும் என்று காத்திருந்தனர். ஆனால் அவர்களின் பொறுமைக்கு கிட்டியது ஏமாற்றமே. ஒரு கட்டத்தில் இதற்கு மேல் பொறுக்க முடியாது என கருதி அந்த 26 பெண்களும் ஒன்று சேர்ந்து தந்தை தட்சனிடம் சென்று சந்திரனின் விசித்திரமான குணத்தையும் போக்கையும் கூறி அழுதனர். இதை கேட்டதும் வெகுண்டெழுந்தார் தட்சன். மனம் கொதித்தார். நல்லவன் என்று நம்பியல்லவா அவனிடம் என்னுடைய 27 பெண்களையும் திருமணம் செய்து கொடுத்தேன். இத்தனை மோசமானவனா சோமன்? அவனை என்ன செய்கிறேன் பாருங்கள் என்று கோபத்துடன் சந்திரனிடம் சென்று ஏன் இப்படி நீ நடந்து கொள்கிறாய் என்று கேட்டார். ஆனால் அதற்கு சந்திரனோ, அதை பற்றி கேள்வி கேட்க உங்கள் யாருக்கும் அதிகாரம் இல்லை, அது என் தனிப்பட்ட இஷ்டம் என்று அலட்சியமாக பதில் சொல்ல, உடனே தட்சன் தனது தவ சக்தியை கொண்டு எந்த அழகால் என்னுடைய 26 மகள்களின் வாழ்வையும் மனதையும் நோகச் செய்தாயோ இனி அந்த அழகு உனக்கு இல்லாமல் போகட்டும் என்று சாபம் கொடுத்தார். அந்த நொடி முதல் சந்திரன் தனது களைகளை இழந்து ஒளி இழந்து இருளில் மருளாகி தவிக்க இறையருள் வேண்டி ஈசனை தேடி ஓடினார். சிவபெருமானை சரணடைந்து சிவ பூஜைகள் செய்தார். சாபம் தீர பல கஷேத்திரங்கள் சென்று சிவனிடம் மன்றாடினார். இனி என்னுடைய 27 மனைவிகளையும் ஒரே விதமாக சமமாக நடத்துவதாக உறுதி கூறி, தயவு செய்து என்னுடைய பழைய முகத்தை மீட்டுத் தாருங்கள் சிவனே என்று மனதுக்கு காரகரான சந்திரன் மனமுடைந்து போனபோது ஒரு ஸ்தலத்தில் அவரது சாபம் நிவர்த்தியானது. அந்த ஸ்தலம்தான் திங்களூர். சந்திர தோஷம் தீர்க்கும் திங்களூர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே இருக்கும் திங்களூர் கைலாசநாதர் ஆலயத்தை பார்க்கும் போது ஏதோ வயல்வெளிக்குள் வந்தது போல தோன்றியது. அப்படி ஒரு கிராமத்து இயற்கை அழகு மனதை கவர்ந்தது. சின்ன கோபுரம், எண்ணற்ற தனி சந்நிதிகள், பார்க்க பார்க்க மனம் அப்படியே அமைதியாகும் அதிசயத்தை இங்கு வந்தால் உணரலாம். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஆலயம் இது. சிவபெருமான் கைலாசநாதராகவும் அம்பாள் பெரியநாயகியாகவும் இங்கு அருள் பாலிக்கின்றனர். இத்தலத்தில் சிவபெருமானுக்குரிய வில்வமே விருட்சமாக இருக்கிறது. ஸ்தல தீர்த்தம் சந்திர புஷ்கரணி தீர்த்தமாகும். கிழக்கு நோக்கி உள்ள ஆலயத்திற்கு தெற்கிலுள்ள வாயிலே பிரதான நுழைவாயிலாக உள்ளது. கருவறையில் இறைவன் கைலாசநாதர் கிழக்கு நோக்கி எழுந்தருளி உள்ளார். அம்பாள் பெரியநாயகி சந்நிதி
தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. கோயிலுக்கு முன் சந்திர தீர்த்தம் உள்ளது. வெளிப்பிரகாரத்தை வலம் வரும்போது விஷம் தீர்த்த விநாயகர் சந்நிதி, சுப்பிரமணியர் சந்நிதி, கோஷ்டத்தில் அமர்ந்த நிலையில் தட்சணாமூர்த்தி, கஜலட்சுமி சந்நிதி மற்றும் சண்டிகேஸ்வரர் உடன் சண்டிகேஸ்வரி சந்நிதி, பைரவர் சந்நிதி ஆகியவற்றை தரிசிக்கலாம். இத்தலத்தின் க்ஷேத்திர பாலகரான சந்திரன் மேற்கு திசை நோக்கி இறைவனை பார்த்தபடி தனி சந்நிதியில் காட்சி தருகிறார். திருக்கோயில் உள் மண்டபத்தில் இடப்புறம் அப்பூதி அடிகள், அவருடைய மனைவி, மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு ஆகியோருடைய மூர்த்தங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. நாங்கள் இத்தலம் வந்தபோது சந்திர பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடந்து கொண்டிருந்தன. அந்த அற்புதமான பூஜையை பார்க்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. பகவானே பகவானே சந்திர பகவானே, ரோகிணி நாதனே சந்திர பகவானே, எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவார், சந்திரா போற்றி சத்குரு. பரிவார மூர்த்திகளையெல்லாம் தரிசித்த பின் சிவ சந்நிதிக்கு வந்தோம். ஏதோ ஈர்ப்பு இருப்பது போல உள்ளுக்குள் ஒரு ஆனந்த அலை பாய்ந்தது. ஓங்காரநாதனே நம சிவாய, ஓங்காரநாதனே நம சிவாய, உலகாளு ஈசனே நம சிவாய, ஓங்காரநாதனே நம சிவாய, உலகாளு ஈசனே நம சிவாய, கருணாகரூபனே நம சிவாய, திருநீரின் வாசனே நம சிவாய, கற்பூர ஜோதியே நம சிவாய, மரகத மூர்த்தியே நம சிவாய, மங்கள ஒளி விளக்கே. பின்னர் சிவ சந்நிதி அருகே இருக்கும் அம்பாளை தரிசித்தோம். அம்பாள் அத்தனை அழகு. மல்லிகை பூ தொடுத்து வந்தேன் நெஞ்சமெல்லாம் பக்தியுடன், கொள்ளை அழகோடு உந்தன் மஞ்சள் முகம் பார்க்க, கொஞ்சி நிற்கும் உன் மஞ்சள் முகம் பார்க்க, மயிலையில் அருள் செய்யும் மா காளி தாயே. இத்தலத்தில் நவகிரகங்களும் சூரியனை பார்த்தவாறு அமைந்துள்ளன. இது இத்தலத்தின் தனிச்சிறப்பாக சொல்லப்படுகிறது. நாங்கள் சென்ற நாள் விசேஷ நாள் என்பதால் கோயிலில் கூட்டம் அதிகமாக இருந்தது. ஒரு பக்கம் அனைவரும் சாமி தரிசனம் செய்தபடி இருக்க, இன்னொரு பக்கம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வேண்டுதல் நிறைவேற வேண்டியபடி விளக்கேற்றிக் கொண்டிருந்தனர். அன்னப்பிரசன்னம் செய்தால் ஆயுள் தீர்க்கமாகும் ஸ்தலம். கேரளா குருவாயூரப்பன் கோயிலில் அன்னப்பிரசன்னம் எனப்படும் முதல் அன்னம் குழந்தைக்கு ஊட்டுவது போல இங்கு வந்து குழந்தைகளுக்கு முதல் சோறு ஊட்டினால் அந்த குழந்தைகள் தீர்க்காயுளுடன் நோய் நொடி எதுவும் இல்லாமல் எப்பொழுதும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்வார்கள் என்கிறார்கள். குறிப்பாக அஸ்வினி, மிருகசீரிடம், உத்திரம், சுவாதி, திருவோணம், சதயம், ரேவதி நட்சத்திர தினங்களிலும் சந்திரவோரை வேளைகளிலும் ஏராளமானோர் இங்கு வந்து குழந்தைகளுக்கு சோறூட்டுகிறார்கள். சந்திரனின் தோஷம் தீர்த்த இந்த ஸ்தலத்தில் நம்ப முடியாத ஒரு அதிசய தகவலை சொன்னார்கள். அது என்ன தெரியுமா? பாம்புகள் கடிக்காத திங்களூர். காசியில் கருடன் பறக்காது, நாய்கள் குரைக்காது என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள்.
ஆனால் பாம்புகள் கடிக்காத ஊரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆம் நேயர்களே, திங்களூரில் வாழும் பாம்புகள் அந்த ஊரில் வாழும் மக்கள் யாரையும் கடிக்காது என்கின்றனர். எதனால் கடிப்பதில்லை என்று கேட்டபோது ஒரு நம்ப முடியாத வரலாற்று தகவலை சொன்னார்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு திங்களூரில் வாழ்ந்து வந்தவர் அப்பூதி அடிகள். அவர் நாயன்மார்கள் நால்வரில் ஒருவரான திருநாவுக்கரசர் மீது அளவு கடந்த அன்பையும் மரியாதையும் வைத்திருந்தார். அப்பொழுது ஒரு நாள் திருநாவுக்கரசர் திங்களூருக்கு வந்தார். இதை அறிந்த அப்பூதி அடிகள் மிகவும் சந்தோஷமடைந்து அவரை வீட்டுக்கு அழைத்து வந்து விருந்து படைக்க விரும்பினார். முதலில் மறுத்த திருநாவுக்கரசர் பின்னர் அப்பூதி அடிகள் காட்டிய அன்பின் காரணமாக ஒருவேளை மட்டும் உணவு உண்ண சம்மதம் தெரிவித்தார். அப்பொழுதுதான் அந்த விபரீதம் நடந்தது. தோட்டத்தில் திருநாவுக்கரசருக்காக வாழை இலை அறுக்க சென்ற இடத்தில் அப்பூதி அடிகளின் மகன் சர்ப்பம் தீண்டி இறந்து போனான். இதை அறிந்த திருநாவுக்கரசர் மனம் வெதும்பி உடனே அந்த சிறுவனின் உடலை இத்தலம் கொண்டு வந்து ஈசன் முன் நின்று பதிகம் பாடி வேண்டினார். என்ன ஆச்சரியம்! தூக்கத்தில் இருந்து எழுந்தது போல அந்த சிறுவன் எழுந்தான். அப்பூதி அடிகளுக்கு கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருநாவுக்கரசர் காலில் மொத்த குடும்பமும் விழுந்தனர். அன்று முதல் இந்த ஊரில் வாழும் ஒருவரையும் பாம்புகள் கடிப்பதில்லை என்ற தகவலை கேட்டபோது உண்மையில் எங்களுக்கு மெய்சிலிர்த்து போனது. இதை நினைவு கூறும் வகையில் இத்தலத்தில் திருநாவுக்கரசர், அப்பூதி அடிகள் மற்றும் அவரின் மனைவி, மகன்கள், மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு ஆகியோர் இங்கு காட்சி தருகின்றனர். யாரெல்லாம் இத்தலத்திற்கு கட்டாயம் செல்ல வேண்டும்? ஜாதகத்தில் சந்திரன் கேது, சந்திரன் சனி சேர்ந்திருந்தாலோ, சந்திரன் நீசம் அல்லது பாவகிரக சேர்க்கை பெற்றிருந்தாலோ, அஷ்டமி அமாவாசையில் பிறந்திருந்தாலோ, ஜாதகத்தில் சந்திரன் 6, 8, 12 இருந்தாலோ, சகட தோஷம் இருந்தாலோ மற்றும் ரோஹிணி அஸ்தம், திருவோண நட்சத்திரக்காரர்கள், கடக லக்னக்காரர்கள் மற்றும் கடகராசிக்காரர்கள் உங்கள் பிரச்சனைகள் தீரவும், நீண்ட நாள் உடல் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் நோய் நீங்கவும் இத்தலம் வந்து வழிபடலாம். மேலும் வெள்ளை அணுக்கள் எனப்படும் WBC குறைவாக இரத்தத்தில் இருந்தாலோ, நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் இருப்போரும் இத்தலம் வந்து வழிபடலாம். இது தவிர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை, ஃபோபியா, தேவையில்லாமல் அதீத பயம் மற்றும் பீதி, நடுக்கம், மனதில் ஏற்படும் நோயால் உடல் பாதிக்கப்படுவது அல்லது நோயே இல்லாமல் நோய் இருப்பதாக நினைத்து அதை நம்பி பயப்படுவது, இது தவிர ஸ்ட்ரெஸ், ஒர்க் பிரஷர் மற்றும் கவலையால் தூக்கம் வராமல் கஷ்டப்படுவோர் அல்லது நீர் சம்பந்தமான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இத்தலம் வந்து வழிபடலாம். மேலும் ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்பட்டவர்கள் சந்திரனுக்குரிய வெள்ளை நிறத்தில் ஆடை அணிவதாலும், முத்துக்கல்லை மோதிர விரலில் அணிவதாலும், பச்சரிசியால் செய்த உணவை உண்பதாலும், அபிராமி அந்தாதி, லலிதா திரிசதி பாராயணம் செய்வதாலும் சந்திரன் சம்பந்தமான தோஷங்கள் விலகும் என்று கூறப்படுகிறது. மேலும் வீட்டில் அடிக்கடி நவகிரக ஹோமம், கணபதி ஹோமம் செய்வதாலும், மகேஸ்வர பூஜை எனப்படும் அதிதிகளுக்கு அன்னதானத்தை திருவண்ணாமலையில் செய்வதாலும், அனாதை சவங்களை முறையாக அடக்கம் செய்வதாலும், பூஜை நடக்காத பழங்காலத்து சிவாலயங்களுக்கு பூஜை நடக்க பொருள் உதவியோ அல்லது தீபம் ஏற்ற தொடர்ந்து எண்ணெயோ வாங்கி கொடுப்பதாலும், ஏழை எளியோருக்கும் ஊனமுற்றோருக்கும் வயதான ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவுவதாலும், ஆலயங்களில் உழவார பணி செய்வதாலும், பசு, நாய், மீன்கள், புறாக்கள், எறும்புகள், காகம் உள்ளிட்ட ஜீவராசிகளுக்கு உணவு கொடுப்பதாலும் நவகிரக தோஷம் தீரும் என்பது நம்பிக்கை.
பின் குறிப்பு: நவக்கிரக ஆலயங்களுக்கு பரிகாரம் செய்ய வருவோர் மற்ற கோயிலுக்கு செல்லாமல் பரிகாரம் செய்த பின் நேரே வீட்டுக்குத்தான் செல்ல வேண்டும் என்று கூறப்படுகிறது. மேலும் மூலவரை வழிபட்ட பின் பிரச்சனைகளுக்குரிய எண்ணிக்கையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுமாம். உதாரணமாக, குழந்தை பாக்கியத்துக்காக வழிபட வந்தோர் 5 நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுமாம். அதேபோல தொழிலில் வெற்றி பெற வழிபடுவோர் 10 விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுமாம். மற்றும் திருமணம் நடக்க 7 நெய் தீபம் பஞ்சத்திரியில் ஏற்றி வழிபட வேண்டுமாம். விளக்கேற்றி வழிபட்ட பின் கட்டாயம் முடிவில் பசித்தவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்கிறார்கள். தரிசன நேரம்: இக்கோயில் தினமும் காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும். ஆலய முகவரி: அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில், திங்களூர் 613204, தஞ்சாவூர் மாவட்டம். எப்படி செல்வது? திருவையாற்றில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது. திருவையாற்றில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் திருப்பழனம் ஊரை அடுத்து சிறிது தூரம் சென்றால் திங்களூர் செல்லும் சாலை பிரிகிறது. அதில் சென்றால் ஆலயத்தை அடையலாம். திருவையாற்றில் இருந்து நகர பேருந்து வசதிகள் உள்ளன. பொதுவாக பலரும் சொல்லும் வார்த்தை: என் ராசி சரியில்லை, நான் ராசியில்லாதவன், எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை. இப்படி அடிக்கடி சொல்லிக் கொள்பவர்கள் நம்பிக்கையோடு ஒரு முறை சந்திரன் வழிபட்ட கைலாசநாதரை திங்களூர் சென்று தரிசியுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் வரும். மனம் சரியாக இருந்தால் உலகையே ஆளலாம். அதனால் இன்றே செல்லுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வே மாறும். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை 8939936611 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ இப்பொழுதே தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தலாம். நன்மை தரும் நவக்கிரக ஸ்தல யாத்திரை. சந்திரன். குடந்தை வே முருகன் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ். நவரத்தினம், ருத்ராட்சம், ராசிக்கல் மோதிரம் மற்றும் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் செய்து தரப்படும். போன் 9962326838.